ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமர் கழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எண்ணத்தினால் என்னவென்றால், அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழும்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து அதை அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவார். இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், அறிக்கையிட வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் அநேகருக்கு ரட்சிப்பு என்றால் என்னவென்றே தெரியாமல் இயேசுவை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சபையில் சேர்ந்து விட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறதை காண முடியும். சிலர் எதற்காக ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள் என்றால் திருமணத்திற்காக. வேறு சிலர் எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம் என்றால் வெளிநாடு போக வேண்டும், அப்போ அங்கே போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போயிட்டேன்னு என் வீட்டில் சொல்லிடக்கூடாதுன்னு எடுக்கிற கூட்டம். சிலர் அப்பா அம்மா சொல்லி எடுக்கிறது. சிலர் எனக்கு வேலை கிடைக்கணும், நான் பொருத்தனை வேண்டிக்கிட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் பீப்புள், இந்த ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு கூட்டத்தின் நடுவில் ரட்சிப்பு இல்லாமல், ரட்சிக்கப்படாமல் யாரோ சொன்னார்கள், உன் வியாதியை சுகமடையணுமா நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, உன் பெண்ணுக்கு திருமணம் நடக்கணுமா நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, உனக்கு பிசாசு பிடிச்சிருக்கு அது போகணுமா நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கோ என்று எவரோ ஒருவர் சொன்னதை கேட்டு அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். ஆனால் இதை நாம் எங்கே பார்க்க முடியும் என்றால், பிரபல சபைகளில் எல்லாம் இதுதான் கூத்து, இப்படிதான் நடக்குது. அவங்க ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் கொஞ்சம், சிலர் அதற்காக கிளாஸு, அதற்காக பாடத்திட்டங்கள், அதற்காக காரியங்கள் என்றெல்லாம் வைத்திருப்பார்கள். ஆனால் அவன் அறிக்கையிடுறது அவன் தான் அறிக்கையிடணும். இப்போ மனம் திரும்புறது, அறிக்கையிடுறது அந்த குறிப்பிட்ட நபர் தான் செய்ய வேண்டும், நாம செய்ய முடியாது. அப்போ பவுலடியார் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழும்பினார், என் பாவத்திற்காக மரித்தார் என்று நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அப்புறம் அவர் சொல்றாரு, அவர் எனக்காக மரித்த 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்று நான் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, நான் அறிக்கையிட வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படுவோம். நான் ஆண்டவர் மேல விசுவாசமே இல்லாம நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். ஒரு அம்மா சமீபத்தில் அவர்கள் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் எங்கள் வீட்டில் அனாதையாக கைவிடப்பட்டேன். அப்போ நான் வழி தெரியாமல் ஒரு சர்ச்சு வாசலில் போய் நின்னேன். அப்போ அங்கேருந்து ஒரு அம்மா, வயசான அம்மா கேட்டாங்க, ஏம்மா இங்கே நிற்கிறேன், என்னாச்சு அப்படின்னாங்க. இந்த மாதிரி வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ நீ வாமா, உள்ளவா, காலையில் பாஸ்டர் வந்தோடனே பேசுவோம், அங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஹாஸ்டல் இருந்தால் தங்க வைப்போம் அப்படின்லாம் சொல்லி அந்த வயதான தாயார் என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அப்புறம் அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஜெபங்கள்லாம் போய் உட்கார்ந்தேன், கலந்து கொண்டேன். பாஸ்டர் சொன்னார், நீ அந்த லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குமா அங்கே தங்கிக்கோ, அப்படி இங்கே சின்ன சின்ன வேலைகள் உனக்கு கொடுக்குறோம், அதை செய்து கொண்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நீ உன் வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படி போனேன். அப்போ எல்லாரும் ஒரு டைம் அங்கே ஞானஸ்நானம் எடுத்தாங்க, நானும் பார்த்தேன், இது எடுக்கணும் போல அப்படின்னு சொல்லி நான் போய் எடுத்துட்டேன். இப்போதான் தெரியுது, நான் மனம் திரும்பி இருக்கணும், என் பாவங்களை அறிக்கையிட்டிருக்கணும். எனக்கு சத்தியத்தை கேட்க கேட்க பல வருடங்கள் கழித்து இப்பொழுதுதான் நான் எடுத்தது சரியா,
நான் பாவத்தை அறிக்கையிடலையே. அப்போ ஆண்டவர் உன் பாவத்தெல்லாம் அறிக்கையிடுன்னு சொல்லி இரவெல்லாம் சில நேரங்களில் என்னுடைய பாவங்கள், என்னுடைய தலைமுறை பாவங்கள் எல்லாம் நான் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன். அப்போ ஆண்டவர் எனக்கு மன்னிப்பாரா? அந்த மனம் திரும்புதல், இதான் மனம் திரும்புதல். அதாவது ஒரு பாவத்தின் மேலிருந்து ஒரு தாக்கம் ஏற்பட்டு மனம் திரும்பி அறிக்கையிட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்படுறது. இந்த ரட்சிப்பு நமக்குள்ள இல்லாததுனால தான் பல குழப்பங்கள். சிலர் ஒரு அம்மா இப்படி சொல்லுச்சு. அன்னைக்கு ஒரு 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 யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. அதில் அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, என்னை கூட்டு போய் ஞானசானம் கொடுத்துட்டாங்க. ஒன்றுமே தெரியாமல் கூட்டு போய் ஞானசானம் கொடுக்குறது, நீ என்ன குழந்தையா? உனக்கு என்ன குழந்தை? உனக்கு நிதானம் இல்லாமல் தப்பையா கொடுத்தாங்க? இல்லை. சில உணர்ச்சி வசப்பட்டுரும். அவங்கெல்லாம் ஞானசானம் எடுக்கிறாங்க, நானும் எடுத்துக்கணும். இவங்கெல்லாம் ஞானசானம் எடுக்கிறாங்க, நானும் எடுத்துக்கணும். அப்படி இல்லை. இயேசுவை முழுமையா, அதாவது என் இருதயத்தில் எனக்காக இயேசு மரித்தார் அப்படின்ற உணர்வு, அது வர மூலம்தான் எனக்கு ரட்சிப்பு என்கிற உணர்வு. நான் அவரை விசுவாசிக்கணும். இந்த உணர்வோட நான் அறிக்கையிடணும். அப்பதான் ஞானசானம் எடுக்க முடியும். அதுதான் தகுதியான ஞானசானம். ஏதோ ஒரு சம்பவம், சமுதாயம், சம்பிரதாயம் என்றெல்லாம் போய் நம்ம எடுத்துவிடக்கூடாது, எடுத்துவிட முடியாது. அதை தேவன் அங்கீகரிப்பதும் இல்லை. நீங்க வேதத்துல நிறைய இடத்துல அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தப்ப அவர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? கோடாரியானது மரத்தினுடைய வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, எப்போ வேணா வெட்டி சாய்க்கலாம். அப்ப அங்கிருந்து வந்தவங்க யாரு? டாக்ஸ் கலெக்டர் வந்தாங்க, அப்புறம் சிப்பாய்கள் வந்தாங்க, காவலாளிகள் வந்தாங்க, முக்கியமான ஆட்களில் வந்தாங்க. அப்போ தான் இவர் கேட்குறாரு, உங்களை மனம் திரும்ப சொல்லி, நாங்கள்லாம் பாவிகள். அவங்க சொன்னது தான், நாங்கள் பாவிங்க, நாங்கள் பாவம் செஞ்சோம், எங்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பதற்காக, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மனம் திரும்பி, பாவத்திலிருந்து மனம் திரும்பி நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வந்தோம். அவர் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அப்புறம் அவங்க கேட்டதுக்கெல்லாம், இதை ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, இனி இதை இப்படி செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, நீங்கள் போய் வழக்கு போடக்கூடாது அப்படிலாம் சொல்லி அனுப்பினார். நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் மிக தெளிவாக ஆவியானவர் அதில் எழுதி வைத்திருப்பார். அப்போ மனம் திரும்புதல் என்பது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ளே வருகிறான், ஆலயத்துக்குள்ளே வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறான், ஞானஸ்நானம் எடுத்த பின்பு சபைக்குள்ளே பங்கு கொள்கிறான். ஆனால் இன்னைக்கு பாருங்க, திருச்சபையில் ஒரு 70லேருந்து அதுக்கு மேலே கூட இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அந்த பாவத்திலேருந்து மனம் திரும்பாமலே இருப்பான். அவன் ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சுட்டு இருந்தாலும் அதிலே இருப்பான். விபச்சார பாவத்தில் இருந்தால் விபச்சார பாவத்தில், குடியில் இருந்தால் குடியில், போதை வசுக்களில் இருந்தால் போதை வசுக்களில். ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்ப, ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தப்ப, அவங்க வீட்டுக்காரர் வெளில வரவே இல்லை. நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர், பிரதர் உள்ளே தானே இருக்காங்க, ஏன் வரல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அவருக்கு ஏதோ தலைவலிக்குதான் சார், படுத்திருக்காரு, அவங்களுக்கு தானே நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப, இல்லை பாஸ் அவர் தூங்குறாரு, இப்போ அவர் எழுப்பினா மறுபடியும் தலைவலி வந்துடும். எனக்கு சரி, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் ஒரு மாதம் கழிச்சு அவரை பார்க்குறேன். சபைக்கு வருவார், முடிஞ்ச உடனே போயிடுவார், யார்கிட்டையும் பேச மாட்டார். அவரை பார்க்குறேன். நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ இவர் என்ன நிலைமையில் இருந்திருப்பான்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. வாயில் அந்த பாக்கு, அந்த போதை பாக்குகளை போட்டுட்டு வாயெல்லாம் கொதப்பிக்கிட்டு அப்படி ஒரு மூளையா துப்பிக்கிட்டு சர்ச்சுக்குள்ள வரும்போது வாயை தொடச்சிட்டு வர்றாரு. அது அந்த வாயை கூட கழுவல. கேட்டா ரட்சிக்கப்பட்டிருக்காரு, ஞானஸ்நானம் எடுத்துட்டார்.
இது என்ன ஞானஸ்நானம் எனக்கு தெரியல. பாவத்திலிருந்து மனம் திரும்பாமலே ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பற்றி மற்றவர்கள் கேவலமா சொல்லுவதற்கு காரணம் இதான் பிரச்சனை. மனம் திரும்பாமல், ரட்சிப்பில்லாமல், மீட்பில்லாமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமலேயே, அப்ப அவரை ஏற்றுக்கொண்ட என்ன நடக்கும்? பாவத்திலிருந்து முற்றிலும் மனம் திரும்புகிறது. போராட்டம் வரும், பாவ சோதனைகள் நமக்கு விரோதம் வரும். அதுல இருந்து காப்பாற்றி ஆவியான நம்ம அழகா நடத்துவார். அந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்கு. நிறைய பாவ சூழல்கள், பாவம் செய்யக்கூடிய சூழல்கள், சமயங்கள், வாய்ப்புகள் அதெல்லாம் வந்த பொழுதும் கர்த்தர் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள கிருபை செய்தார். தயவாய் பாதுகாத்தார். அதான் கிருபை. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வெளியில நம்ம மற்றவர்களிடத்துல நம்ம தைரியமாய் சொல்லுவதற்கு வழி இல்லை. இந்த பாவம் நம்மை விட்டு இன்னும் நீங்கவில்லை, கழுவப்படவில்லை. முழுமையான ரட்சிப்பு இல்லாமலேயே இப்படி இருந்த முழுமையான ரட்சிப்பு வந்தாதான் பாவ சோதனைகளுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோதனை வரும். பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கும். அப்படி படுத்திருக்கிற பாவத்தை மேற்கொள்ளுகிற கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். அதெல்லாம் தப்பித்துக் கொள்வதற்கு வழியை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்ம அதுக்காக எப்படி செபிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்ம இதெல்லாம் கேட்காம, ஆண்டவரிடத்துல இதெல்லாம் நம்ம விசாரிக்காம நாம செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துறேன். ஒருத்தர் 10 வருஷமா சபைக்கு ஞானஸ்நானமே எடுக்கல. கேட்டா ஆத்மாத்மா நான் மனசுல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். நீங்கெல்லாம் திருவிருந்து கம்யூனியன் நற்கரணை எடுக்கும்போது நானும் மனசார எடுத்துருவேன். எப்படி சொப்பனத்துல ஹை ஜம்ப் பண்ற மாதிரிதான் இது. அந்த மாதிரிதான் அவர் சொன்னார். வேத வசந்த வாசிப்பீங்களா பிரதர்? ஆமாமா, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வாசிப்பேன். இது இந்த இயேசு கிறிஸ்துவோடைய பாடு மரணமெல்லாம் ஐயோ எனக்கு பயமா இருக்கும், பிடிக்காது, நான் அதெல்லாம் தொடவே மாட்டேன். அப்புறம் எப்படி நீ ரட்சிக்கப்படுவேன்? அவரோட மீட்கப்படுவேன். காட்டலாம் வேணா, நானும் சபைக்கு போறேன், நானும் ஆண்டோடைய பிள்ளை தான் அப்படின்னு நடிக்கலாம். எவ்வளவு காலத்துக்கு? நடிப்பெல்லாம் கர்த்தரை மாற்றி போட்டுருவார். இந்த காலை வேளையில் இதை எதற்காக என்கிட்ட பேச சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனால் மனம் திரும்பாமல் யாராவது இருப்பீர்களே ஆனால், மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்காமல் ஏதோ ஒரு சடங்காச்சாரியமாய் எடுத்திருப்பீர்களானால் இன்று மனம் திரும்புங்கள். இன்று தேவ சமூகத்தில் அவர்தான் இரட்சகர் என்பதை அறிக்கையிடுங்கள். நான் ஒரு பாவி ஆண்டவரே, என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்து எனக்காக ரத்தம் சிந்தினி, அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால் என் பாவங்கள் கழுவப்படுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, இயேசுவே இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க உம்மாலதான் முடியும் என்று நான் அறிக்கையிடுகிறேன். அந்த அறிக்கை இட்டதுக்கு அப்புறம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய இருதயத்துல வரும், நிச்சயம் வரும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். இதுதான் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால இந்த காலை வேளையில நீங்கள் அப்படிப்பட்ட ரட்சிப்பு இல்லாமல், மனம் திரும்புதல் இல்லாமல், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஏனென்றால் அவருடைய வருகை வாசற்படியில் இருக்கிறது. அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு என்னை கூட்டு போங்கன்னு ஆண்டவர் சொல்வார். நீர் ஆயத்தமே இல்லாமல் இருக்கிறாய் என்று கைவிடப்பட்டு போயிடுவோம். அதனால அவர் வரும்பொழுது அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்து அந்த கிருபையை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.